பற்றும் பிரசாதி நட்பும். ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல். இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம், சிக்னல் அருகில், ஊரப்பாக்கம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. ஒரு நாட்டு உணர்வோ, ஒரு மொழி உணர்வோ, ஒரு சமூக உணர்வோ, ஒரு ஊர் உணர்வோ, எந்த உணர்வும் இல்லாம ஒரு பாலியல் தொழில் மாதிரி காசு கொடுத்து ஏன் வேணா விளாடுறான். இந்த ஐபிஎலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா திராவிட அப்பா என்ன கொடுங்கினாரு, போய் நின்றுக்கிட்டு தோனி தான் தலைவரா வரணும். யார் சொன்னாரு? இவங்க அப்பன் திராவிட அப்பன் சொன்னாரு, தோனி தான் தலைவரா வரணும். இது நாட்டுக்கு தேவையான ஐபிஎல். இன்னைக்கு முதலமைச்சர் அந்திரிக்கிறதுக்கு ஜெய் பீம் படம் பார்த்தீங்க. நாங்க ஜெய் பீம் படம் பார்ப்போம், கிரிக்கெட் பார்ப்போம், எல்லாம் தான் பார்ப்போம். அப்ப முதலமைச்சர் வந்து உங்களுக்கு கைது போட ஃபைல பார்க்க வேலை இல்லாம எவன் என்ன பண்றான், தண்ணியில மலம் கலக்கிறான், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. பல வருஷமா விட்டுருவீங்க. நீங்க போய் படம் பார்க்கலாம், வாழ்த்து சொல்லலாம். இவங்க தான் இடமே ஒதுக்கி கொடுக்கணும். வழி இல்ல, இவங்க தான் திருடங்க. அதனால புடிச்சு வச்சுக்கிட்டு கொடுக்கல. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க கண்ணு. அதை வந்து கொள்ளையடிச்சு கொள்ளையாவது கொலையாவது நீ அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்சு வளர்ந்து. அதாவது எதை வேணாலும் பேசலாம், எதை வேணா பேசலாம். இவரு வந்து அப்படியே பேசுவாரு மாப்பிள்ள. இவரே உடனே அப்படியே குலுங்காம அப்படியே உட்காந்துட்டு 2 சிரிச்சுக்கிட்டு எதையாவது. எதுக்கு அவர் என்ன பெரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் சங்கருக்கு இதே மாதிரி சம்பவத்தை நாளைக்கு இன்னொரு வீட்டுல பண்ணுவீங்க, படுகொலை பண்ணுவீங்க. அப்புறம் கேட்டா துறைமுகத்துல அந்த லைட் சரியில்லை, அதனாலதான் அந்த கொலையை செஞ்சோன்னு ஒத்துக்குவீங்க நீங்க. நாம் தமிழர் கட்சியில 100 இளைஞர்களுக்கு தொகுதி பிரிச்சு தருவதாக தகவல் வெளியா இருக்கு. 100 இளைஞர்களுக்கு புரியல. இது எம்எல்ஏ சீட்டு பிரிச்சு தருவதா ஒரு தகவல். எம்எல்ஏ சீட் சரி. இப்போ நீங்க இளைஞர்களுக்கு 100 இளைஞர்களுக்கு பிரிச்சு தந்தீங்கன்னா 50% வந்து மகளிருக்கு போயிடும். கட்சியில முன்னால இருந்து வேலை செஞ்ச உங்களுக்கு தான் என்ன அங்கீகாரம் தருவீங்க? அப்போ கட்சி வேலைன்னு வேட்பாளர்ன்றப்ப அது தேர்ந்தெடுக்கிறப்ப ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணி ஆகணும். இப்போ திமுக என்ன பண்ணுவோம்னா, அவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க இப்போ வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைக்கு கூட அது கூடன்னு யோசிப்பாங்க. இங்கே வந்து நம்ம பெண்களை நிப்பாட்டணும், எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றப்ப எந்த தொகுதி கட்சியில் யார் இருக்கிறா இல்லை அப்படி தான் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து நம்ம ஒரு கட்சி அவங்கவுங்க முடிவு. அது இதில் நம்ம வேறு யாரும் தலையிட முடியாது. இது எங்கள் தலைமை முடிவு எடுக்கும். வேறு திருநங்கை தான் நாங்களுங்க. இப்போ திருநங்கைக்கும் நம்ம 2016 ஜெயலலிதாவை எதிர்த்து பெருநங்கையை எதிர்த்து திருநங்கையை நிப்பாட்டுன்னு ஒரு அம்மாவை நிப்பாட்டினாங்க, தேவின்ற ஒரு அம்மாவை. சரியா? இப்போ அந்த அம்மா திரும்ப கொஞ்ச நாள் அமைதியாக போயிட்டாங்க, 91 வச்சுருந்தாங்க. இப்போ திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்போ திருநங்கைக்கு அவங்க கேட்கலாம், இல்லை திருநங்கையை நிப்பாட்டலாம். அந்த மாதிரி 3ஆம் பாலினர் இருக்காங்க, பல பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க கட்சி தலைமை சேர்ந்து முடிவெடுக்கும். நீங்க சொல்றீங்க அதான்ப்பா அவங்க வந்து அது பீஸா போன பல்ப்பு அதை அவ்வளோதான். அது இந்த டிவிக்கேன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த கட்சி ஒன்றும் அது. ஆமாம், எல்லாம் அதாவது குண்டு பல்ப்பு பீஸ் போச்சு, ஒட்டி வைக்க முடியாது. அவங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு தான். திமுக வந்து கொஞ்சம் நல்ல மியூசியத்துக்கு போயிடும். இதெல்லாம் குண்டு பல்ப்பு திமுக மியூசியத்துக்கு போயிடும். நாங்கள் மியூசியத்துக்கு போவோம். அருங்காட்சியகம் இப்படி சோடியா வைப்போம். இதெல்லாம் பூதம், இந்த பூதம் இவ்வளோ திருடி இருக்கு, இந்த பூதம் இவ்வளோ திருடி இருக்குன்னு வரும். நாங்கள் சோடியா வைப்பர். அதனால எங்களுக்கு என்னைக்கும் அழிவு இல்லை, நீண்ட காலம் பயணிப்போம். பயணிங்க. விஜய் அவர்கள் 69 படங்கள் நடித்து உச்ச நட்சத்திரமா இருந்துட்டு இப்போ வந்து மக்களுக்காக வேலை செய்வன் வெளியே வந்திருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நிறைய ஆடியோ லான்ச்சு, ட்ரைலர் ரிலீஸ், டிவி ரியாலிட்டி ஷோஸ்ன்னு போயிட்டு பங்கேற்றுட்டு இருக்காரு. இப்போ வந்து மக்களுக்காக வேலை செய்யும் போது அந்த நேரத்தை ரியாலிட்டி ஷோஸை செலவு பண்றாரு சீமானியா. ரியாலிட்டி ஷோல எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க? இல்லை நீங்க ட்ரைலர்ல இந்த பட வெளியீட்டு வேலை எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம், இல்லை 2 மணி நேரம், 1 மணி நேரம் குறைஞ்சது. 1 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சிக்கு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி காது குத்துக்கு ஏன் கல்யாணத்துக்கு போகிறாரு, ஏன் காது குத்துக்கு போகிறாரு, ஏன் சாவுக்கு போகிறாருன்னு அதெல்லாம் இல்லை. சினிமான்றது அது தொழில். முழு நேரம் அவங்க கதாநாயகளாக இருந்து ஒரு படத்துக்கு குறைஞ்சது 300 நாள், அதிகபட்சம் 300 நாள், குறைஞ்சது 6 மாதம் இருந்த தொழில் அது. இவர் இப்போ வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்படிலாம் கேள்வி கேட்பீங்க. ஏன் கருணாநிதி விட்டு கல்யாணத்துக்கு போனாரு, கல்யாணத்துல போய் 2 மணி நேரம் 1 மணி நேரமா உட்காந்தாரு பக்கத்துல. அரசியல் பண்றதை விட்டு அங்க வந்து சினிமாவுக்கு அதை பத்தி நல்லா ஞாபகப்படுத்தி விட்டாரு. எனக்கு
அரசியல் பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு ஐபிஎல்ன்றது ஒரு கேவலமான பிழைப்புன்ற மாதிரி ஒரு நாட்டு உணர்வோ, ஒரு மொழி உணர்வோ, ஒரு சமூக உணர்வோ, ஒரு ஊர் உணர்வோ, எந்த உணர்வும் இல்லாம ஒரு பாலியல் தொழில் மாதிரி காசு கொடுத்து ஏன் வேணா விளாடுறான். இந்த ஐபிஎலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா திராவிட அப்பா என்ன புடுங்கினாரு? போய் நின்றுக்கிட்டு தோனி தான் தலைவரா வரணும். யார் சொன்னாரு? இவங்க அப்பன் திராவிட அப்பன் சொன்னாரு தோனி தான் தலைவரா வரணும். இது நாட்டுக்கு தேவையான ஐபிஎல். இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் சீரழிஞ்சு போய் வீட்டில் திருடி போய் டிக்கெட் 20,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தேன், 30,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தேன், சிஎஸ்கே ஆர்சிபின்னு பைத்தியக்கார மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறான். சமூக அறிவே இல்லாம. அந்த சமூக அறிவே இல்லாதவனுக்கு இந்த சமூக அறிவே இல்லாத திராவிட அப்பம் போயிட்டு சொன்னாரா இல்லையா? உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆறதுக்கு முன்னாடி போன 2 ஐபிஎலுக்கு, ஒரு ஐபிஎலுக்கு முன்னாடி மஞ்சள் சொக்காவை போட்டுட்டு எல்லாம் போய் கருணாநிதி மஞ்சள் துண்டு போட்ட மாதிரி அவங்க பொண்டாட்டி புள்ள பேரன் எல்லாம் குடும்பமா பார்த்தாங்களா இல்லையா? அதனால இதுதான் வந்து கேவலம். கல்யாணத்துக்கு போறது, சாவுக்கு போறது, பட திறப்புலாக்கு போறதுலாம் தப்பு இல்லை. ஐயோ, சிஎஸ்கே அவங்க குடும்ப சொத்தியா? திருந சொத்து. சிஎஸ்கே உங்க சொத்தா? யார் குடும்ப சொத்தீங்க? சிஎஸ்கே அவர் சீனிவாசனுடையது தானே. சீனிவாசன் யார்? உங்கால அவர் பிராமணன் தானே. பிராமணன் அவங்களுக்கு சம்பந்தி ஆயிட்டார்ல. அதான் கருணாநிதி ஐயா எல்லாருக்கும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கு. சம்மந்தி ஆயிட்டாருன்னா முதலமைச்சராக இருந்துட்டு போய் பேசணும்னு அவசியம் இருக்கா? ஐபிஎல் என்ன கிரிக்கெட்டுக்கு? ஒரு நாட்டுக்காக பேசுற, ஒரு மாநிலத்துக்காக பேசுற. நாங்கள் இந்த திராவிட 50 வருஷம் ஆட்சியில் தமிழ்நாட்டில இருந்து இத்தனை கிரிக்கெட் வீரர்களை தமிழர்கள் அனுப்பியிருக்கிறோம், இல்லை திராவிடர்கள் அனுப்பியிருக்கிறோம்னு சொல்றியா? எல்லாம் பிராமணன் தானே போயிருக்கான். அதில் ஒன்றும் வாலாட்ட முடியல, தாளாட்ட முடியல, காலாட்ட முடியல. தமிழக வீரர்கள் இந்திய அணியில் பங்கேற்கிறதுல ஐபிஎல்ல தோனி வரணும். தோனிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? உங்க திராவிட அறிவு பொங்கி வலியுதோ? அதனால ஐயா வந்து சீமானை தாக்கணும்னு நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க, அது அவங்களுக்கே பாதகமா வந்து முடியுது. அவருக்கு என்ன வேலை? அதாவது நம்ம இவரை பத்தி கேட்டா இவர் நம்ம எதிர்பார்த்து கேட்கிறாரு. இவர் ஏங்க நீங்க வந்து சினிமா ப்ரமோஷனுக்கு போறீங்க வரீங்கன்னு கேட்டா அதை விட்டு தோனி முதலமைச்சர் அதுக்கு ஜெய் பீம் படம் பாத்தீங்க? நாங்க ஜெய் பீம் படம் பார்ப்போம், கிரிக்கெட் பார்ப்போம், எல்லாம் தான் பார்ப்போம். அப்ப முதலமைச்சர் வந்து உங்களுக்கு கைது போடுற ஃபைல பார்க்க வேலை இல்லாம எவன் என்ன பண்றான், தண்ணியில மலம் கலக்குறான், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. பல வருஷமா விட்டுருவீங்க. நீங்க போய் படம் பார்க்கலாம், வாழ்த்து சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம், கூலிங் கிளாஸ் போடலாம், பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஜாலியா போய் விளம்பரம் நடிக்கலாம். அப்புறம் கோபனத்தை கட்டிட்டு வரலாமா? அங்க மட்டும் உங்களுக்கு எல்லாம் பண்ணா 3 வேளை சோறு திங்கிறீங்க. உங்களுக்கு யாரு கார் கொடுத்தா வண்டி கொடுத்தான்னு கேட்குறீங்க. இது மட்டும் கேட்குறீங்களே. நாங்க அப்படியெல்லாம் யாரு நாங்க கேட்கலங்க. நாங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணு திரள் நிதி யாரு கொடுக்குறா? மக்கள் தான் கொடுக்குறேன். கம்யூனிஸ்ட் மாநாடு நடத்துறாங்களே உங்க கூட்டணி, எந்த உங்க அப்பா போனாரு திராவிட அப்பா, வாசுகி மேடம் நேற்று ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அவங்க சொல்றாங்க 22 கோடிக்கு கொடுத்து அவங்க தேர்தல் நிதியா வாங்கினதெல்லாம் மறந்துட்டு இந்த மாநாடு வந்து மக்கள்கிட்ட வீடு வீடா போய் காசு வாங்கி நாங்க மாநாடு நடத்துறோம். இது வந்து எந்த மற்ற கட்சிகள் போல நாங்க பல பேர் திமுக போல, எங்க கூட்டணி கட்சி திமுக போல, தலைமை போல நாங்க வணிகர்கள்ட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து திருடி நடத்தல அந்த அம்மா சொல்லு வாக்குமூலம் கொடுக்குது. என்ன பண்றது? அவங்கள திரள் நிதி எங்களை கலாயிறீங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றீங்க? வாசுகி உமாநாத் என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாங்க? திமுக திரளுக்கு திருட்டு மற்ற கட்சி தானே, உங்க கட்சி தானே வரும். அதுல எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி காசு வருது? சரிங்கய்யா, இப்ப இவங்க சொல்றீங்க நீங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரையும் எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சொத்து இருக்கு? உங்களுக்கும் அதிமுக மட்டும் தான் நிறைய சொத்து இருக்கு. அது இல்லாம இது ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை தான் ஏசியாலே 4வது பணக்கார குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு காசு உங்ககிட்ட எப்படிங்க வந்துச்சு? ஏண்டா சன் டிவில எத்தனை சேனல் இருக்கு? ஒரு நாளுக்கு சன் டிவி ஆரம்பிச்சது எப்படி? யார் காசு? யாரு? அவர் தான் முரசொலி மாறன். முரசொலி மாறன் கருணாநிதி ஐயா மூலமா தான் அவருக்கு அவர் சம்பந்தி. அவங்க எல்லாம் வந்து அவரு நம்ம இவரோட சிஸ்டர் பொண்ணு தாங்க. அது அவர் கல்யாணம் பண்ணிருக்குது. யாரு? முரசொலி மாறனா? இல்லை, நான் இவர் தயாநிதி மாறன் ஒய்ஃபு. முரசொலி மாறன் ஒய்ஃபு வந்து இவரோட வளர்ப்பு மகன், வாஜ்பாயுடைய வளர்ப்பு மகன். யாருக்கு? முரசொலி மாறன் ஒய்ஃபா? முரசொலி மாறனுடைய ஒய்ஃப். முரசொலி மாறன்னா அவங்க கருணாநிதி ஐயாவோட அக்கா மகன். அவருடைய அவருடைய ஒய்ஃபு வந்து அவர் வாஜ்பாயுடைய வளர்ப்பு மகன். மகளா? வாஜ்பாய் வடநாட்டுக்காரனாச்சே. அவ அப்போ எடுத்து வளர்த்தாரு, அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணாரு. முரசொலி மாறன் மனைவி வந்து இந்திக்காரமா வடநாட்டுக்காரமா? இந்திக்காரன் தெரியல, கேட்டுக்கிறேன். நீங்க சொல்றது ஹிந்தி தெரியல. அவருக்கு தெரியும் விடுங்க. வளர்ப்பு மக தான். வாஜ்பாயோட வளர்ப்பு மகளை முரசொலி மாறன் கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப திமுக பயந்துருவாங்க போலப்பா. ஹிந்து ராம் இருக்காரு, அவருடைய சிஸ்டருடைய பொண்ணை தான் தயாநிதி மாறன் கல்யாணம் பண்ணாரு. அது வேணா இருக்கலாம். ஆனா வாஜ்பாயி என்னன்னு நம்மளுக்கு புரியல. அது அதே மாதிரி ஒரு ரெட்டியார் பொண்ணை தான் செல்வம் பையன் நான் கல்யாணம் பண்ணியிருக்கான்.
அதெல்லாம் கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நல்லா மகிழ்ச்சியா இருங்க. இந்த ஜாதி மதம்லாம் பார்க்க வேணாம், இனம் பார்க்க வேணாம். நான் கொள்ளையடிக்கிறத மட்டும் தமிழனை ஏமாத்துறதுல நம்பர் 1. இவருக்கு வேலை இல்ல, வெட்டி இல்ல, என்னத்தையாவது பேசிட்டு இருக்காரு. சங்கராச்சாரியாரு ஒரு பிராமணர், ஒரு பிராமண பீடம், ஆரிய பீடம், எல்லா வடநாட்டுக்காரர்ல இருந்து எல்லாம் வியப்பா பாக்குறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்த பீடம் அது இருக்கு. அந்த பீடத்துல இருந்த பீடையை விரட்டி நேபாள் வரைக்கும் போய் கைது செஞ்சிச்சு ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா செஞ்சிச்சு. இந்த தயாநிதி மாறன் மேல அந்த டெலிஃபோன் ஊழல், அந்த ஊழல் வந்துச்சு, ஏன் கைது செய்ய முடியல? ஜெயலலிதாவுக்கே வாயில அடைக்கிற அளவுக்கு சொத்து வச்சிருக்கிறவங்க அவங்க. சன் டிவி சொன்னார் பார்த்தீங்களா, சன் டிவி எந்த காலம் வந்துச்சு, அப்பவே உங்க வீட்டில் 100 ரூபா கட்டியிருப்பீங்க. எப்போ நீ 4வது 1வது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவே கட்டியிருப்பார். பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப சன் டிவிக்கு கேபிள் டிவி காசு எல்லாம், எந்த சேனல் எல்லாமே எஸ்சிவி தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் உங்களுக்கு ஏர்டெல், அது டாடா, டொக்கோமோ, கொக்கோமோன்னு வருது, ஜியோன்னு. வெறும் காலங்காலமா கொள்ளடிச்சது இவங்க தானே. சன் டைரக்ட் இப்போ எஸ்சிவின்னு ஒரு மியூசிக் சேனலே இருந்துச்சு. அந்த எஸ்சிவி தான் கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு உரிமை கொடுக்குறது. அப்போ ஒரு தொலைக்காட்சிக்கு இவ்வளோ காசுன்னு போட்டு ஒரு வீட்டுக்கு நம்ம அப்போ அந்த காலத்தில் 100 ரூபா கட்டுவோம். அப்போ அந்த 100 ரூபாலாம் வாங்கி சம்பாதிச்சது தான். சம்பாதிக்கல, அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எல்லாம் கொள்ளக்காரனா மாறி ஏச்சி பழிச்சது. சும்மா வாய்க்கு பார்த்தா பேசிட்டு இருக்காரு. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாரு. என்ன பதில்? தொழில் பண்றாங்க அவங்க வந்து இங்க பாரு, அவங்க ஒட்டு மொத்தமா சாக்லேட்டே விலைக்கு வாங்கிட்டாங்க. சாக்லேட்டை விலைக்கு வாங்கி முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது டிவி எங்க இருந்து ஒளிபரப்பு, டிவி ஒளிபரப்பு வந்து பிலிப்பைன்ஸ்ல தான் வரும். பிலிப்பைன்ஸ்ல இருந்து தான் இங்க இருந்து ஸ்டுடியோவில் இருக்கிறது கேசட்டை வந்து ஃப்ளைட்ல அனுப்புவாங்க. ஃப்ளைட்ல அனுப்பிச்சு பிலிப்பைன்ஸ் போய் பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒளிபரப்பாகி இங்க அதுதான் பழைய கதை. அதுதான் அது அந்த காலத்துல வந்து அவங்க இவங்க ராஜ் டிவியும் சன் டிவியும் தான் மோனோப்ளியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க காலத்துல வந்து அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சாக்லேட்ல சேலுக்கு வந்துச்சு. அதாவது அந்த இடம் விற்பாங்க, அந்த இடத்த இவங்க சன் டிவி வாங்கிட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க தான் இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இவங்க தான் இடமே ஒதுக்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க கண்ணு. அதை வந்து கொள்ளையாவது கொலையாவது நீ அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்சு வளர்ந்து, அதாவது எதை வேணாலும் பேசலாம், இவங்க இவரு வந்து அப்படியே பேசுவாரு மாப்பிள்ள. இவரே உடனே அப்படியே குலுங்காம அப்படியே உட்காந்துட்டு 2 சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு எதையாவது ஒரு பிட்டை போட்டு விட்டு உட்காந்துக்கிறது. ஐயா போட்ட பிட்டு முரசொலி மாறம் பொண்டாட்டி வாஜ்பாய் வளர்ப்பு மகள்னு புதுசா ஒரு ரிசர்ச் டாபிக் மாதிரி எடுக்கணும். உங்களுக்கு தெரியாதா? தெரியல, அதான் கேட்டு தெரியும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2026 தேர்தல்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? என்ன கழட்டி விட அந்தந்த கட்சி தலைமை யார் யாருக்கு முடிவு எடுப்பாங்களோ எடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன வேட்பாளர்னா அது அண்ணன் முடிவு பண்றது. யாரா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்திருக்கு, இடும்பாவனம் கார்த்தியை வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, நாளை அறிவிக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியே இருக்கட்டும். அதான் நீ சொன்ன மாதிரி இளைஞர்கள்ன்றப்ப அவர் கார்த்தி தம்பி இளைஞர் தானே, ஆரம்பிக்கட்டும். ஏன் உங்களுக்கு திமுக வந்து உங்களுக்கு சீட்டு தர வாய்ப்பு இருக்காங்க? நீங்க எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்க, ஒரு கட்சியாவே இணைச்சிருக்கீங்க, பலத்த பலமா இருக்கிறீங்க, முதிர்ச்சியா இருக்கீங்க, ஒரு கட்சியை போய் இணைச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு தர வாய்ப்பு இருக்கா? நான் சீட்டு கேட்டா தானே, நான் கேட்க மாட்டேன். ஏங்க எல்லாம் மாறி போச்சு. அதாவது தேர்தலில் நிற்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கட்சி ஆரம்பித்த போது இருந்த அந்த வேகம் அதுக்கப்புறம் போயிடுச்சு. நான் 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அதுக்கப்புறம் சரி தான், இது என்னத்துக்கு, அதாவது தேர்தலில் போகணுன்னாக்கா நாய் படாத பாடுபடணும். அந்த 15 நாள் 20 நாள் வெயில் ரொம்ப ஓவருங்க. கஷ்டம்னாலும் கஷ்டம், காசு செலவு பண்ணுறது ஒரு பக்கம், அலையிறது ஒரு பக்கம், ஒருத்தன் காலில் போய் விழுறது வேற. இதெல்லாம் தேவையா? எவனோ வந்து ரிட்டையர்டு ரவுடி, திமுக ரிட்டையர்டு ரவுடி ஆயிட்டாரு. ரிட்டையர்டு அவ்வளோதான். அதுக்காக இப்போ கட்சியில் கூப்பிட்டு நீங்கள் இந்த தொழில் நில்லுங்கன்னா நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆஃபர் கொடுக்கணும் ஐயாக்கா. கேட்டு பார்க்கலாம்ல, எனக்கு ஒரு தொகை கேட்குங்க. இவ்வளவு முட்டுறேன், இவ்வளவு குத்துறேன், எந்த ஒரு சுபவியை தாண்டி திமுக யாரும் பேச்சாளர் தாண்டி பண்றாருல ஐயா, அப்ப கொடுக்கணும்ல. அதை பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். கேட்பீங்க? அப்போ நான் கேட்க மாட்டேன்.
நான் கேட்கறதுனா தான் இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க, வாரியம் கொடுங்க, அது கொடுங்கன்னு கேட்பேன். கொடுக்கல, அதெல்லாம் வேண்டாங்கண்ணே. அவங்களுக்கு இருக்க புடுங்கலை பெரிய புடுங்கல், இந்த மாதிரி இது உங்கள் புடுங்கலை பெரிய புடுங்கல், இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் பிடுங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க மொத்தமாக பிடிக்க அவங்க வச்சுப்பாங்க. ஒரே இது என்னத்துக்கு நம்ம போய் வர தனி அவங்களை தொந்தரவு கொடுத்துட்டு அதெல்லாம் வேணாம். தலைவர் பார்த்து என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுப்போம், அவ்வளோதான். ஏன் இலை உதிர் காலம் மாதிரி இது வந்து ஒரு கலை உதிர் காலம்னு சொல்றீங்க. உங்ககிட்ட வந்து வெளியே போன அமைப்புகள்லாம் மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேர்றாங்க. இந்த சேர்றதுக்கான காரணம் என்ன? இப்ப தாவேகா, திமுக அவங்க எல்லாம் பார்த்து நாம் தமிழர் கட்சி பயந்துருச்சா 2027 தேர்தலை சந்திக்க முடியாதுன்ட்டு? பயந்துட்டு அவங்க ஏன் வந்து சேரணும் கேட்குற கேள்வியில் குழப்பம் இருக்குல்ல. இப்போ விலகுறாங்க, அது வந்து கலை உதிர் காலம், இலை உதிர் காலம்னு அண்ணன் சொன்னார்னு சொல்றீங்க. சரி, இந்த பக்கம் இப்போ ஏற்கனவே போனவங்க வந்து சேர்றாங்கன்றது வந்து அது நாம் தமிழ் கட்சி பயப்படுறது இல்லையா? வலு அடையுதுன்னு தானே அர்த்தம். நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ சமீபத்தில் இவங்க கட்சி, இவங்க அதிகாரத்தில் ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்க போட்டு தள்ளினாங்க கொலை. சரியா? இது போன்ற பல கொலைகள் நடந்தாலும் நிறைய கட்சிகள் இருக்குது. இப்போ ஆம்ஸ்டாங் ஐயா கட்சி இருக்குது, இப்போ புரட்சி பாரதம் இருக்குது, அப்புறம் புரட்சி தமிழகம், இந்த இவர் நம்ம அவர் பேர் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்குது. இத்தனை கட்சி இருக்கிறப்ப நாம் தமிழர் மட்டுமே பேசும் பொருளா? நாம் தமிழரில் மட்டுமே எத்தனை பேர் விலகிறான்? நாம் தமிழரில் மட்டுமே எத்தனை பேர் பொறுப்புன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பழுத்த மரம் தான் அடி வாங்குன்ற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அப்பப்போ மூச்சுக்கு 300 தடவை பழுத்த மாங்காய் வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோங்கிறாங்கல்ல, இந்த மாங்காய் பழுக்கிறதுனால கல்லை கொண்டு அடிக்கிறாங்க. தெரியுதுல்ல நான் சொல்கிறேன். இந்த கட்சியில் யாராவது சேர்றாங்கன்னு தெரியுதா? இல்லை இவங்க கூட்டணியோட ஒட்டிக்கிட்டு இருக்க கட்சியை பற்றி யாராவது போடுறாங்களா? கிடையாது. அதனால் நாங்கள் இருக்கிறோம், அதை அப்படி தான் காட்டுவாங்க, நாங்கள் வெல்லுவோம். சார், அவங்க கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்கள மட்டும் ஏங்க உங்கள் ஊடகம்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது, உள்ளே வரவங்களை காட்ட மாட்டிருக்கு? அதே உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்கள காட்ட மாட்டிருக்கு, உள்ளே வரவங்களை மட்டும் காட்டுது. அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காங்களே. எப்பா இவங்க கட்சியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? யார் வந்திருக்கா சொல்லு. இந்த இவர் நம்ம இவர் மட்டும்தான் போய் சேர்ந்திருக்காரு. யார்? நம்ம அதியமான் கந்தசாமி. அவர் அதியமான் மட்டும்தான் சேர்ந்திருக்காரு. அவர் அங்கே அப்போ வந்து அவர் இங்கே வந்து தமிழக இதில் சென்னையினுடைய நகர் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சில கருத்து வேறுபாடுகளை பிரிஞ்சு போனார். அதுக்கப்புறம் அவருடைய கட்சியை நடத்த முடிஞ்சோ முடியலையோ, அவருடைய கொள்கை இந்த கொள்கை ஒன்றா தானே இருக்குது, அதனால மறுபடியும் அண்ணன் கூடயே போயிடுவோன்ட்டு போயிட்டார். அவரை தவிர வேறு யார் புதுசாக போயிருக்கா சொல்லி? எதுக்கு நாங்கள் காட்டுனேன்? வீட்டுக்கே போய் பேட்டி எடுக்கிறாங்க. வீட்டுக்கே போய் பேட்டி எடுக்கிறாங்க. யார் சொன்னது? அதிகமான ப்ரெஸ் மீட் கொடுத்து தானே போய் ஜாயின் பண்ண. ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு உங்க சன் டிவி, உங்க கலைஞர். நாங்க என்ன மஸ்துக்கு புனாக்கு டிவிலாம் போடலையா? அப்ப அது மட்டும் ஏன் போடுது? ஆமா சன் டிவிக்கு என்ன தெரியுமா? நாங்க என்னத்துக்கு அதை ஜெயலலிதாவோட 64 ஜோடி செருப்பு, ஜெயலலிதாவுக்கு நகை, இதெல்லாம் போட்டு ஜெயலலிதாவை வந்து இழிவுபடுத்தணும், அந்த பொம்பளை அவ அப்படின்னு சொல்லி ஜெயலலிதான்னு சொல்லி கொண்டு வந்தது அவங்க தான். சன் டிவியில் செய்தியாக போட்டு அதை பிரபலமாக்குனது இவங்க தான். ஆனால் ஜெயலலிதாவுக்கு இருக்க 64 ஜோடி செருப்பு இவங்க கருணாநிதி பேரன் பேத்திக்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? தங்க செருப்பே இருக்கும். கருணாநிதியோட தாத்தா தங்க நாதஸ்வரம் வச்சிருந்தது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு அந்த காலத்தில் விருது கொடுத்துருப்போம், இல்லை சம்பாரிச்சு கூட வச்சுருந்துருக்கிறோம். கருணாநிதி தாத்தா கூட நேர்மையாக இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இவங்க தான் திருட்டு வாரிசு. அப்போது இன்றைக்கி இவங்க குடும்பம் எல்லாம் எத்தனை ஜோடி செருப்பு, எத்தனை தங்க ஜோடி செருப்பு, அதான் சவுக்கு சங்கர் போட்டு தள்ளுறாரு எல்லாத்தையும். அவர் பேர் என்ன? ஷேடோ சீஃப் மினிஸ்டர் சபரீசன் மருமகன் எத்தனை கோடிக்கு வாட்ச் வாங்குறாரு, எத்தனை கோடிக்கு வண்டி வாங்குறாரு, கார் வாங்குறாருன்னு இந்த உண்மையை சொல்கிறதுனால அவன் வீட்டில் போய் பிஎல்இ ஊற்றுறாங்க. எதுக்கு இங்கே சவுக்கு சங்கர் என்னமோ கத்திட்டு போகிறான்னு விட வேண்டியதானங்க. ஐயா சொல்கிற மாதிரி மாங்காய் புளிச்சதோ தேங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே. 47 லட்சம் ரூபா ஒரு வாட்ச். அதனால அது ஒருத்தர் உண்மையை சொல்கிறான்னு அவன் தகவல் கிடைக்கிது, அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு எதுவும் குத்தக்கூடாதுல்ல. நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தா போடா, நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் தின்றோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ குத்துதில்லை. அதனால் கொண்டு போய் வீட்டில் ஒருத்தர் பீ அடிச்சு எங்க 50 பேர்கிட்ட போய் ஒரு கிளவி முன்னாடி அந்த வீடியோவில் என்ன பேசின கெட்ட வார்த்தைலாம் வெளியே வருது. அதில் 5 பேர் தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அதுவும் அன்றைக்கே ஜாமீன் கிடைக்குமா? நடத்துங்க உங்கள் கூத்தை. நான் சவுக்கு சங்கர் பேசுனது எல்லாம் சரி. சவுக்கு சங்கர் நாம் தமிழருக்கு எதிராகவும் பேசியிருக்கிறாரு, எல்லாம் பேசுவார். அவர் தனிப்பட்ட கருத்து. அவர் வந்து ஒரு தமிழ் சுப்பிரமணி, பிராமண சுப்பிரமணிய சாமி மாதிரி, அப்புறம் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஒரு தமிழ் சுப்பிரமணிய சாமி, அவ்வளோதான். அவர் தான் சவுக்கு சங்கரை நான் பார்க்குறேன். அவர் கிடைக்கிற டேட்டா வச்சு அவர் பேசுகிறார். எல்லாருமே எதிர்த்து பேசுவார், ஆதரிச்சும் பேசுவார். அவர் வீட்டில் போய் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மூஞ்ச காட்டிக்கிட்டு போகிறாங்க, கோஷம் போட்டுட்டு போகிறாங்க, ஒரு மூதாட்டி முன்னாடி இவ்வளோ வன்மமாக கேவலமாக கொச்சையாக பேசுகிறாங்க. என்ன நடவடிக்கை? இரும்புக்காரன் என்ன பிடுங்குச்சு? திராவிட அப்பா கை எங்கே சுரிஞ்சிச்சு? ஒரு அறிக்கை ஏதாவது ஒன்று
எதுக்கு அவர் என்ன பெரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் இல்ல சவுக்கு சங்கர் கிழங்கு இதே மாதிரி சம்பவத்தை நாளைக்கு இன்னொரு வீட்டுல பண்ணுவீங்க, படுகொலை பண்ணுவீங்க. அப்புறம் கேட்டா துறைமுகத்துல அந்த லைட் சரியில்லை, அதனாலதான் அந்த கொலையை செஞ்சோன்னு ஒத்துக்குவீங்களா? நீங்க ஏதாவது பணம் ஓட்டுவீங்க. நீங்க உங்களை பார்த்துக்கோங்க, தைரியமா நீங்க வெளியில வராதீங்க. அதனால சும்மா எதை வேணாலும் சவுக்கு சங்கர் ரொம்ப உத்தமரு புத்தரு பேச வரல நாங்க. ஏங்க அவன் வீட்டுல எல்லாம் பண்ணுவீங்களா? யார் பண்ணா? யாருக்கா பண்ணா? அவனிக்குதான். அதான் ரவுடியத்தான் நாங்க எல்லாம் புடிச்ச ஜெயில போட்டாச்சு. ஊரறிய உலகறிய வருது. வேடிக்கை திமுக கிளம்பி வராங்க. திமுக காங்கிரஸ் எல்லாம் நீங்க ரவுடிங்க தானே, எல்லாம் கிளம்பி வராங்க. மரியாதையா பேசுங்க, சும்மா ரொம்ப சவுக்கு சங்கரை கைது செய், சவுக்கு ஒரு 2 பெண்மணி கூட்டிட்டு வராங்க. அவங்க பணியாளராகவே தூய்மை பணியாளராக கூட இருக்கட்டும் வராங்க. வாலி எங்க இருந்துச்சு? நீ சாலையில காவல்துறை முன்னாடி நடந்து வரப்ப வாலி எங்க இருந்துச்சு? அப்ப திட்டமிட்டு ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க வீட்டுக்கிட்ட, அது காவல்துறைக்கு தெரியாதா? என்னடா உங்க டிராமா, திராவிட டிராமா? நான் சொல்றது புரியுதா? ஒரு வீடு முழுக்க நலையணும் அப்படின்னா எத்தனை வாலியை பிடிச்சி வச்சிருந்துருக்கணும், அது எங்கெங்க செட்டிங் வச்சிருக்கணும், யாரும் இடிக்காத மாதிரி, ரோட்ல போறவங்க தள்ளாத மாதிரி வச்சிருக்கணும். அப்ப இங்க எல்லா செட்டிங்கை ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து உள்ள போறாங்க அப்படின்னா இது திட்டமிடாம நடந்துச்சுல, நாங்க நம்பணும். அப்ப இந்த சம்பவத்தை மட்டும் பாருங்க. நான் சவுக்கு சங்கர் அவன் அயோக்கியன், அவன் நல்லவன், அவன் பேச நல்லா விடுங்க. அப்ப வாலியை செட் பண்ணி இங்க இருந்து ஆளை அனுப்பி ஒரு வீட்டுல மூதாட்டி தான் இருக்கியா, அந்த ஆள் போயிட்டானே, அப்ப அங்க போயிட்டு கதவை உடச்சி உள்ள பூந்து எழுதி ஊத்துறோமேன்ற ஒரு அந்த தைரியம், துணிச்சல் இருக்குல்ல. ஆம்ஸ்டாங்க கொலை பண்ண துணிச்சல் இருக்குல்ல. ஒரு மாநில தலைவர் அவன் அங்க போய் அங்க ஒருத்தனை போய் எப்படா போகணும், அந்த துணிச்சல் யாரு கொடுக்குறா? இவங்களோட காவல்துறை இயலாம, திராவிட அப்பாவோட இயலாம. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம்ப்பா. முழுமையா நான் கண்டிக்கிறேன். இவர் எங்களை பத்தி பேசக்கூடாது. தவறு நடந்துச்சு, அந்த தவறுக்கு நாங்க ஏற்கனவே கைது பண்ணி அவங்க மேல வழக்கு பண்ணியாச்சு. அதை ஏன் பெயில விட்டாருன்னு ஜட்ஜிட்ட போய் இந்த சம்பவத்துல இது சவுக்கு சங்கர் அவர் வீட்டில் நடந்த சம்பவத்திலயும் சரி, ஆம்ஸ்டாங் அவர் கொலை நடந்த அந்த சம்பவத்திலயும் சரி, செல்வ பெருந்தகை ஒரு பேர் அடிப்படையில் கூப்பிட்டு ஒரு வார்த்தை விசாரணை நடத்தினா என்னங்க ஆயிரும்? அதை நீ காவல்துறையை போய் கேளு. சிந்தனைக்கு ஆம்ஸ்டாங் ஐயாவை போட்டப்ப பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஊபர் யூனிஃபார்ம். இங்க சவுக்கு சங்கர் வீட்டில் பிஎல்இ ஊத்துனவனு யூனிஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் ஸ்டாஃப் யூனிஃபார்ம். அதில் பாதி பேர் கூட ஒரே ஒருத்தன் தான் கார்பரேஷன் ஸ்டாஃப் அதை சொல்றாங்க பேருக்கு. அப்ப அந்த யூனிஃபார்ம்ல தெளிவா இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகையோ இல்லை இவங்க ஆளுகளோ யூனிஃபார்ம்ல தெளிவா இருக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறதுல. இவர் பேசுறது எல்லாமே சுத்தி திமுகவை பழி போடுறத அவர் மாப்பிள்ள எப்படி சீமான் எப்படி பண்றாரோ அதே வேலையை தான் அவர் தம்பி தும்பி எல்லாம் பண்ணுது. நாங்க அதுக்காக நீங்க ஓவரா தும்பி எல்லாம் துடிக்காது. ஐடியா சொன்னாருங்க, ஏதோ ஒரு சினிமாக்காரனா சொன்னாரு, யாரோ சொன்னாரு நினைக்கிறேன். தளபதின்ற போஸ்டிங் விஜய் இப்ப தளபதினு சொல்றதுனால எதுக்கு 2 தளபதி, நம்மள அப்பான்னு நம்மளே அப்கிரேட் பண்ணி போன்னு யாரோ கக்கூசுல உட்காந்து யோசிச்சிருக்காங்க. போல இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க அவருக்கு. புலிகேசி படத்துல வர மாதிரி ஆகி போச்சு. பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும். ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும். பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல். இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம், சிக்னல் அருகில், ஊரப்பாக்கம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை.